சீர்காழியில் 2.5 வயது குழந்தையை பெற்ற தாயின் உதவியுடன் 3வது கணவர் பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இருவர் மீதும் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 2.5 வயது பெண் குழந்தையுடன் அவரது தாய் வசித்து வருகிறார். குழந்தையின் தாய் ஏற்கனவே 2 கணவர்களை பிரிந்து தற்பொழுது 3வதாக பிரசாந்த் என்பவருடன் வாழ்ந்து வருகிறார். தற்பொழுது அவர் 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில் கர்ப்பிணி தாயின் உடந்தையுடன் 3வது கணவர் பிரசாந்த் அந்த 2.5 வயது பெண் குழந்தையை பாலியல் துன்புறுத்தல் செய்து வந்ததுடன் அடித்தும் சூடு வைத்தும் கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். இதைக் கண்டு பொறுக்க முடியாத அக்கம்பக்கத்தினர் இது குறித்து அவர்களிடம் தட்டி கேட்டுள்ளனர். அப்போது அவர்கள் இருவரும் எங்கள் குழந்தையை நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என ஆணவமாக கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனே சைல்ட்லைன் எண் 1098 இது குறித்து தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மயிலாடுதுறை குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்கள் குழந்தையை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதை உறுதிப்படுத்தினர். இது தொடர்பாக சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்கள் புகார் அளித்தனர். சீர்காழி அனைத்து மகளிர் போலீசார் தாய் மற்றும் அவரது 3வது கணவர் பிரசாந்தை கைது செய்து போக்சோ வழக்கு பதிவு செய்தனர். விசாரணைக்கு பின் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 2.5 வயது பெண் குழந்தையை அதுவும் பெற்ற தாயின் உதவியுடன் 3வது கணவர் பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் சீர்காழி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.